ஒரு நிலை இது. இந்த ஒரு நிலையை மட்டும் எடுத்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வேரை எடுத்து பேசலாம். மூலிகைகள் உங்ககிட்ட பேசும். எந்த மூலிகை வளர்ந்தாலும் அது பேசணும். எப்படி அதோட உணர்வுகள் உங்களுக்கு தெரியும். இந்த உணர்வுகள் இருக்கு, இந்த உணர்வுகள் இருக்கு. அப்போ ஒவ்வொரு வேரை எடுத்து என்ன பண்ணுவாங்க, இது போல காப்பு மந்திரங்களை படிச்சு சித்தர்கள் உட்கொள்வாங்க. அதனால உட்கொள்ள என்ன ஆகும்னா தேக அசுத ஆத்மான்னு பெறும். தேகம் என்ன பெறும்? கடந்து அசுத்தமாய விளக்கி மூலிகை வித்தியாசனம் சக்திகள் உள்ளது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விளையாட்டு செய்வாங்க. இது அவங்க மட்டும்தான் பண்ண முடியும். நானே நினைச்சாலும் நான் பண்ண முடியாதே. இது கற்றறிந்த ஞானம் கிடையாது. இது கத்துக்கிட்டு பண்ண முடியாது. கத்துக்கிட்டு பிறந்தா உடல் உபாதைகள் ஏற்படும். உடல் இங்க வீங்கிடும், உஷ்ணம் போவோம், மலம் அதிகமா போவோம், வயிற்று புண்ணு, உயிர் கண்ணம் எல்லாமே ஏற்படும். ஐயா தெரியுதாயே? உதாரணத்துக்கு தான் உண்மை சொல்றேன். மக்களா பார்க்கணும், எல்லாரையும் சமமா பார்க்கணும். உங்ககிட்ட இருந்து காசு சம்பாதிச்சு எனக்கு என்ன ஆக போகுது? அனைவர்கிட்ட இருந்து காசு சம்பாதிச்சு எனக்கு என்ன ஆக போகுது? காசை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? எல்லாரையும் விலைக்கு வாங்க முடியுமா? அவங்கள விலைக்கு வாங்கி நான் என்ன பண்ண முடியும்? இந்த கூட்டை விலைக்கு வாங்கி என்ன பண்ண முடியும்? எனக்கு கூடு பெருசா, ஆத்மா பெருசா? ஒருவரோட ஆன்மா பெருசா தேவையா, இல்ல இந்த சரீரம் கூடு தேவையா? அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மா தான் பெருசு. அதை மட்டும்தான் நான் நோக்கி பார்க்கணும். இந்த சரீர தேக கூட்ட பார்க்க கூடாது.